Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard maths chapter 3 algebra la exercise 3.6 oda last question number 8 paaka porom. So இந்த question வந்து first time புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். So again and again நீங்க repeatedா practice பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். So எப்படி போடுறது அப்படினு சொல்லி பாப்போம். Right? So questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா Iniya bought 50 kg of fruits consisting of apples and bananas. So இனியாங்கிற ஒரு பொண்ணு வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் பனானாஸ் வாங்குறா. மொத்தமா எவ்வளோ இருக்குன்னா 50 கிலோ இருக்கு. அப்போனா ஆப்பிள்ஸ் ஸோ ஆப்பிள்ஸை நம்ம வந்து இப்போ ஏன்னு எடுத்துப்போம். அதே மாதிரி பனானாஸை நம்ம இப்போ பின்னு எடுத்துப்போம். ஆப்பிள்ஸ் இன் கேஜி, அதே மாதிரி பனானாஸ் இன் கேஜி. ஓகே, அதாவது எத்தனை கிலோ ஆப்பிள்ஸ் அப்படின்னா ஏ கேஜி ஆஃப் ஆப்பிள்ஸ், எத்தனை கிலோ பனானா அப்படின்னா பி கேஜி ஆஃப் பனானாஸ். ஸோ அப்போனா ஏ பிளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 50. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இல்லையா? ஏன்னா ஆப்பிளும் பனானாவும் சேர்த்து 50 கிலோ வாங்கியிருக்கா. நெக்ஸ்ட், ஷி paid twice as much per kg for the apple as she did for banana. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பனானா வந்து இப்போ அவள் 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா அப்படின்னா ஆப்பிளை வந்து அவள் 4 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான்னு சொல்கிறாங்க. ஸோ பனானாக்கு வந்து ஒரு கேஜிக்கு எவ்வளோ காசு கட்டுறாலோ அதோட 2 மடங்கு காசு ஆப்பிள்ஸ்க்கு அவள் கட்டியிருக்கா. ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா பர் கேஜி காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் பர் கேஜி காஸ்ட் ஆஃப் பனானா. ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து பனானா வந்து 1 கிலோ வந்து 4 ரூபா அப்படின்னா ஆப்பிள் 1 கிலோ எவ்வளோனா 4 × 2 8 ரூபா. ஸோ வந்து அப்படியே டபுள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் இனியா பாட் 1800 worth ஆஃப் ஆப்பிள்ஸ் அண்ட் 600 worth ஆஃப் பனானாஸ். ஸோ ஆப்பிள் மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னா 1800 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா. அதே மாதிரி பனானாஸ் மொத்தமாக வந்து 600க்கு வாங்கியிருக்கா. ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும். எப்படி ஒரு ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 1800. கரெக்டா? இது வந்து மொத்தமாக ஆப்பிளோட காஸ்ட் வந்து 1800. 1 கிலோ ஆப்பிள் எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ பர் கேஜி காஸ்ட் ஆஃப் apple is equal to 1800 total cost by total amount A. கரெக்டா? இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு அசியூம் பண்ணி பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வந்து 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 4 பென்சில் 20 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பென்சிலோட விலை உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு தெரியும்னா என்ன பண்ணணும்? 20 divided by 4 போடுவோம் இல்லையா? ஸோ 20 divided by 4 போட்டால் ஒரு பென்சிலோட விலை 5 rupees அப்படின்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி 2 கிலோ டொமேட்டோ வந்து நீங்கள் 40 rupees வாங்குறீங்க அப்படின்னா 1 கிலோட டொமேட்டோ கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? 40 divided by 2 kg போட்டோம்னா நமக்கு 1 கிலோட டொமேட்டோ வேல்யூ வந்து 20 rupees அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஆப்பிள்ஸ் மொத்தமாக வந்து ஏ கேஜிஸ், அதோட விலை வந்து 1800. ஸோ 1 kg of apple cost வந்து 1800 by A. Similarly, total cost of bananas is equal to banana வந்து 600க்கு வாங்கியிருக்கா. அப்போனா per kgனா 1 கிலோ per kg cost of bananas is equal to 600 by banana எவ்வளோ வாங்கியிருக்கானா B kgs. ஓகே, இப்போ இதை வந்து நமக்கு ஈக்குவேஷன் 2. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா per kg cost of apple is equal to 2 into per kg cost of banana. நம்ம per kg cost of apple கண்டுபிடிச்சிட்டோம், per kg cost of bananas கண்டுபிடிச்சிருக்கோம். இதை நம்ம அப்படியே தூக்கி செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு per kg cost of apple என்னது 1800 by A is equal to 2 into per kg cost of banana 600 by B. Alright. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு B அந்த சைடு கொண்டு போயிடுவோம், A இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 1800
B is equal to 2 into 600 வந்து 1200 A. That implies B is equal to 1200 by 1800 A. இதை இன்னும் simplify பண்ணோம் அப்படின்னா zeros cancel ஆயிடும். 6 table 6 2s are 6 3s are, so வந்து 2 by 3A. B is equal to 2 by 3A. இதை நாம first equationல substitute பண்ணோம் அப்படின்னா நமக்கு A value கிடைச்சிரும். Put B is equal to 2 by 3A in equation 1. Equation 1 என்னது? A plus B equal to 50. That implies A plus 2 by 3A is equal to 50. That implies இதை நம்ம simplify பண்ணோம் அப்படின்னா 3 into A 3A 3A plus 2A வந்து 5A by 3 is equal to 50 கிடைக்கும். So further simplify பண்ணுறப்போ A is equal to A இந்த சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் அந்த சைடு கொண்டு போனோம்னா 50 5 by 3 அந்த சைடு போகிறப்போ 3 by 5 ஆயிடும். ஸோ 5யும் 50யும் கேன்சல் ஆகிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இங்கே கூட கேன்சல் பண்ணலாம். 5 10s are 50. 3 அந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை ஆகிறப்போ A is equal to 30 kgs. ரைட். ஸோ A வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா B வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். இங்கே வந்து A ஓட வேல்யூ 13 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா B ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ B is equal to 50 minus Aவா? A அந்த சைடு போச்சுன்னா ஸோ இட் இஸ் 50 minus A நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 30. That implies B is equal to 50 minus 30 20 kgs. Alright. ஸோ நம்ம கொஷினில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா how many kgs of each fruit did she buy? ஸோ ஒவ்வொரு ஃப்ரூட்டும் எவ்வளோ கிலோ வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்பிள் எவ்வளோ வாங்கியிருக்கா, பனானா எவ்வளோ வாங்கியிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்பிள் வந்து 30 கிலோ வாங்கியிருக்கா, பனானா வந்து 20 கிலோ. Therefore apples 30 kg and bananas 20 kg. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் 8th question from exercise 3.6. இதோட நமக்கு 3.6 முடியுது. Alright, thank you.